குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பரவலாக பேசுகிறாங்க. அது என்ன ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெட்டவெளி ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுத்த பெருவெளி ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், உணர முடியாத விஷயங்கள், காதுக்கு கேட்க முடியாத விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே எல்லாமே அடக்கமாகும். இது என்ன பண்ணோம், இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, இதுக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு. ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா? அந்த காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பழைய காலத்துக்கு போயிட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடல் வழி மார்க்கத்துக்கு பார்த்திங்கன்னா கட்டு மரமோ இல்லை கப்பல்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்யூனிகேஷனுக்கு அப்படி இருந்தது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வர 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 அடுத்து கம்யூனிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? ஒரு சக்கரத்தை வைத்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த வண்டி, அந்த மாதிரியான விஷயங்களை ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 கடிதங்கள் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த பரிணாம வளர்ச்சி அடைய இந்த அறிவியலோட வளர்ச்சியும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அப்போ பாருங்கள், இந்த அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து வந்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 2 டப்பாவில் மனுஷன் பேசிக்கிறான், அவ்வளோதான் கான்செப்ட். அது என்னடா 2 டப்பாவில் பேசிக்கிறான்? கவனிங்க. இங்கே நான் இருக்கேன், அமெரிக்காவில் ஒருத்தன் இருக்கான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன். இப்போ நான் அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை நல்லா டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கிற உண்மை புரியும். அது என்ன ஃபோன் பேசுகிறது? கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த பக்கம் என்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குன்னு வைங்க, இது ஒரு டப்பா. அந்த சைடு அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு டப்பா, அவ்வளோதான். அதை தாண்டி என்ன இருக்க போகுது? அதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிப்பு, மற்ற விஷயங்கள், போர்டு, மதர் போர்டு, ப்ராசஸரு, அந்த விஷயம் இந்த விஷயம் இருக்கான். பட் நீ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன? அது ஒரு பொருள், அவ்வளோதான். அது ஒரு ஜட பொருள், அவ்வளோதான். உயிர் பொருள் கிடையாது. ஆனால் நான் பேசணும்